மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, புளி மிளகாய் குழம்பு, அதுக்கடுத்து 1 kg ரைஸ் இருக்குது, எப்பயும் போல் கருவாடு வச்சுருக்கோம், அதுக்கடுத்து வந்து பொட்டுக்கடலை துவையல் நல்லா வச்சுருக்கோம். கருவாடு ஃப்ரை பண்ணியிருக்கு. இன்னைக்கு 3 பேர் கலந்துக்கிறோம். டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னைக்கு 3 பேர் கலந்துக்கிட்டு யார் இதை சாப்பிட்டு இந்த 1 கிலோ ரைஸு, அதுக்கடுத்து புளி மிளகாய் குழம்பு, அப்புறம் கருவாடு ஊறுகாய் எல்லாமே இருக்குது. துவையல் இருக்குது. துவையல் சொல்லியாச்சு, அதெல்லாம் இருக்குது. வழக்கம் போல் நம்மளுடைய அண்ணன் டேஞ்சர் பிளேயர் வந்திருக்காரு. பரிசு அவர் பக்கம்தான் இருக்குது. அவர் பக்கம்தான் இருக்கு. எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அது பார்ப்போம், பரிசுனாலே அவருக்கு தான் போகுது. அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம அவருக்கு டஃப் கொடுத்து இந்த டிஷ்ஷை எப்படி செஞ்சீங்க மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. வரமிளகாயை வறுத்து புளியை கரைச்சி வெங்காயத்தை நறுக்கி குழம்பு வச்சு. ஆமாம், இவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு 3 ஐட்டம் தான். கடுகு மொத்தம் 4 ஐட்டம் தான். அப்புறம் என்ன இருக்குல்ல? அவன் என்ன இருக்கு, அது எல்லாம் ஊற்றுறது தானே. குழம்பு சட்டி இருக்கு. ஆமாம், எல்லாம் இருக்கு. ரைட், சரி, ஓகே. அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யார் சாப்பிட்டு அந்த பிரம்மாண்ட பரிசை ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். டேஞ்சர் பிளேயர் என்ன சொல்றாருன்னு கேட்கிறோம். என்ன பிளேயர் சாப்பிடலாமா? சாப்பிட்டுருவான், பிறந்துட்டேன் நான் ஆல்ரெடி. பிறந்து இருங்க பாஸ், 1 2 3 நான் சொல்லல, அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அவ்வளவு வெரி மாப்ளேக்கு வானா நல்லா இருக்கு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். குழம்பு எடுத்து இந்த பக்கம் வச்சிருங்க. அவர் டேஞ்சர் வந்து அவர் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டாருன்னா போச்சு. அதுக்குதே முன்னாடியே பெரட்டிக்கிறேன் மொத்தமா. பரட்டுங்க. எம்பூட்டு நேரம் பெரட்டுன்ற மாதிரி. சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லணும். வந்து டேஸ்ட் பாருங்க. அருமை. லைட்டாக உரைக்குது. உரப்புக்குனால ஒருத்தர் டைலாக் சொல்லுவார், சொல்லுங்க. உரப்புனா நாங்கள் தான். உரைக்கவும் செய்யும், கேட்டை போடவும் செய்யும். என்ன போகிறது உரப்புல. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த குழம்பு எடுங்கிட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கிறோங்க எல்லாரும். இருக்குதப்பா, பொறுமை பொறுமையாக சாப்பிட்டு நீங்கள் பேச போகலாம் பார்க்குறேன். அப்போஸ் நீங்கள் வேகமாக சாப்பிடுங்க. நான் அதான் ட்ரை பண்ணுறேன், பாப்பா. ஒரு நாளைக்கு இவனுக்கு நம்மளுக்கும் போட்டு வைக்கணும். நாய்க்கு போடுமா? அவர் வேகமாக சாப்பிடுவார். அடடா, நல்ல ஒரு இது மழை காலத்தில் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுபோக மழை பெஞ்சதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் நம்மளாலே காரசாரமான சாப்பாடு, புளி மிளகா, ஒரு டேஞ்சர் பிளேயராக வந்திருக்கிய எப்படி இருக்கு? நாக்கில் போட்டோம்னா பேச ஆட்ட வரல. உரப்பு எதனால வரல? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு போட ஊற்றிட்டீங்களா?
இருக்கு மாஸ்டர்கிட்ட டிஷ்ஷை பற்றி கேட்டுக்கிறேங்க எப்படி பண்ணுறதுன்னு. கேட்டு நான் சமைக்க போகிறதில்ல. சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. என்ன பண்ணுற டேஞ்சர் பிளேயர் அடிச்சு நாட்டுறாரு பிள்ளைய. ஆமாம், இன்னைக்கு பரிசு வேணா வாங்கட்டும். பைசால் சாப்பிடாது. தெரியுமா உனக்கு ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அட போச்சே. ஒரு ஜென்மா கொண்டு இவருக்கு அப்புறம் ஜல்ப் இருக்காது. எனக்கு தேவையில்ல ஒரு குழம்பு. நீங்கள் எப்படியா அவர் நீங்கள் செல்ஃப் இருக்கான்னு சொல்லலாம். தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் சொல்லலாம் ஒரு நாள். அந்த ஒரு நாள் எப்போ யோ யார் நீ? படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மீன் பண்ண முடியும். அதானே மறந்து வச்சு கஜினி போங்களா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சுவாரஸ்யமே இருக்காது உடனே ஜெயிச்சோம்னா. அதானே ஒரு இது இருக்காது, அது இருக்காது. சுவாரஸ்யம். பறக்க முடியல. எலெக்ஷன் மாதிரி போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தொட்டா ஸ்லீப் வாங்கிடப்ப டெபாசிட் வாங்குறோம்ல. டெபாசிட் எல்லாம் தெரியும். ஆ? எங்கே வாங்குறேன் இன்னைக்கு சார். டேஞ்சர்லேருந்து எல்லா பிளேயரும் முடிச்சாச்சு இன்னைக்கு. ரைட்டு. அது என்ன ஒரு ரூபாய்க்கு. ஆமாம். வேணாம் பிளேயர் நீங்கள் சாப்பிடுங்க. அவங்க நீங்கள் சாப்பிட்டா கருவாடு மீன் பண்ணுவோம். நீங்கள் அவன் சாப்பிட்டேன் கருவாடு. சாப்பிட்டு கருவாடு சாப்பிடாம கொடுத்து கருவாடோட சுவையே வேறு மாதிரி பிளேயரு. அது என்னமோ உண்மை. இப்போ அந்த கருவாடு வறுக்குறது எப்படின்னு கேட்டுறாதியா. அது கேட்கணும். எல்லாருக்குமே தெரியும் கருவாடு வறுக்கிற வந்து. தோரில் அப்புறம் சாப்பாடு தின்ட்டாங்க சூறேன். நம்ம முடிச்சாச்சு. டேஞ்சர் பிளேயர் வந்தா என்ன பிளேயர் வந்தா என்ன முடிச்சாச்சு. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் டேஞ்சர் பிளேயர் பண்ண முடியாதா? சொல்லக்கூடாதுப்பா. இதை இப்படியே இன்னும் பண்ணி பட்டிங்க காட்டும். அவரு நல்லா சாப்பிட்டு கருவாடு வச்சிருக்காருல்ல. கருவாடு வச்சிருக்காப்புல. அடுத்தடுத்துலாம் சொல்லுங்க. கண்டிப்பாக ஃபேன் வச்சே ஆகணும். ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான், வேர்க்குது. ஃபயர் கனெக்ஷன் கொண்டாட முடியாத காரணத்தினால ரொம்ப தூரம் கொண்டாடணும். இதோட 4 வாரமாக பார்த்துட்டு இந்த ஃபேனு இது இயற்கை நமக்கு சோதனை பண்ணுது. ஒரு காற்றுக்கிட்டு அடிச்சா தேர்னவன். மழை மேகமூட்டமாக இருக்கிறதுனால மந்தமாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு அந்த பரிசு நமக்கு தானா? நீங்களே வச்சுக்கிறீங்க பைசா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வந்து நீங்க வருவியா? இல்லைன்னா கிடையாது.
ஒன்று கூட நீங்கள் கருவாடு ஒன்று தின்ட்டேன். ஏன் சாப்பிடல என்ன கருவாட? வாங்கினது யாரு? ஒரு கடை தான்ப்பா இருந்துச்சு, நானே போவேன்றது. தேடி வாங்கணும். டேடி இது சந்தை கடை வர இருந்துச்சு, ஒரு கடை தான் இருந்துச்சு. பார்த்து ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? நம்மளுக்கு கருவாடு வாங்கிட்டு வந்தவரே கருவாடு திங்க மாட்டாரு. என்ன கணக்குன்னு பார்த்துக்கோங்க. கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சேர்த்து கொடுங்க. நான் கருவாடு தின்ட்டேன், நான் வேலை வேலை பார்த்துட்டீங்க. இப்படி கொடுங்க. அடாடா, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்பா நீங்கள் அந்த தோட்ட ஃபுல்லாக தின்னுருக்கோம். சாப்பிடுவாரு. நீ கருவாடு தின்னு நான் நிற்கிறேன் போட்டி அதான். கொஞ்சம் கொஞ்சம் கருவாடு முன்னாடியே தின்னு சரியா? நான் திண்டு ரெடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரசகுல்லா கிடச்சிருக்கு. ரசகுல்லாவா? ஆமாம் நல்லா ரப்பர் மாதிரி இருக்குமே தானே? ஆமாம். இல்ல புரியல. ஓகே, நல்லா பிரித்து கொண்டு போய் வீட்டில் சாப்பிடுவோம். உங்களுக்கு ரசகுல்லா சாப்பிட்றீங்களா? ஓப்பன் வைக்கவா? அவர் ஒன்லி குலோப் ஜாமுன் தான் சாப்பிடுவார். நமக்கு வேணாம், சாப்பிட்டுருவேன் வேணாம், நம்ம தான் தோத்துட்டுமே, அப்புறம் நீ சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் சாப்பிடுங்க. நாங்கள் தான் எல்லாம் சாப்பிட்டோம். இல்லை சோறு மட்டும் கொஞ்சோண்டு இருக்குதா? என்ன 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 சோறு இருக்குதா? அவ்வளோதான். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சோறு தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு கை சோறு தான் சாப்பிட்றலாம். இருந்தாலும் முடியாது. அதுக்கு மேலே ஈக்குவலாக தான் நீங்கள் கருவாடு வச்சுருக்கியா? கருவாடுன்னு நான் சொல்லிட்டேன். சரி விடுங்க. சாப்பாடு வயிற்றுக்குள்ள நிற்கணும் பார்க்குறேன். இது போல் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.